سبحان الأبدي الأبد، سبحان الواحد الأحد، سبحان الفرد الصمد، سبحان رافع السماء بغير عمد، سبحان من بسط الأرض على ماء جمد، سبحان من قسم الأرزاق ولم ينس أحدا، سبحان الذي لم يتخذ صاحبة ولا ولدا. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يوم يكشف عن ساق ويدعون إلى السجود فلا يستطيعون، خاشعة أبصارهم ترهقهم ذلة وقد كانوا يدعون إلى السجود وهم سالمون. قال الله: كلا إنهم عن ربهم يومئذ لمحجوبون. قال الله: يوم لا تملك نفس لنفس شيئا، يوم لا تملك نفس لنفس شيئا والأمر يومئذ لله. وقال نبينا كريمنا حبيبنا صلى الله عليه وسلم: إذا أراد الله بعبد خيرا استعمله. قالوا: يا رسول الله وكيف نستعمله؟ قال حبيبنا صلى الله عليه وآله وسلم: يوفقه لعمل صالح قبل موته، أو كما قال صلى الله عليه وآله وسلم. எல்லா புகழும் பெருமையும் காபாவுடைய ரப்பான, கிழக்குடைய மேற்குடைய ரப்பான, குர்ஆனுடைய ரப்பான, சூரியன் சந்திரனுடைய ரப்பான, எங்களுடைய ரப்பான அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். லா நுக்ஸி ஸனாஅன் அலைக் அன்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸி. அவனை எப்படி புகழுவது என்பது எமக்கு தெரியாது. அவனை எவ்வாறு புகழ்ந்து கொண்டானோ அப்படிப்பட்ட அனைத்து புகழும் அவனுக்குரியது. இறுதி நபி காத்தபுன் நபியின் கண்மணி நாயகம் ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் கண்ணியமான சங்கையான விலை மதிக்க முடியாத ஒவ்வொரு சுன்னாவையும் தன்னுடைய உயிராக மதித்து வாழ்க்கையில் பின்துயர்ந்த கண்ணியமான சங்கையான வானில் மின்னக்கூடிய நட்சத்திரம் என்று சொல்லி புகழப்பட்ட அந்த சஹாபா பெருமக்கள் மீதும் அவர்களை பின்துயர்ந்த உத்தம சஹாபா தாபிஊங்கள் தபா தாபிஈன்கள் கியாமத் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எல்லோர்கள் மீதும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் என்னென்னும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய கட்டளை மதித்து இறை இல்லத்தில் சமூகம் அளித்திருக்கும் அல்லாஹுடைய இறை நேசர்களே, அவுலியாக்களே, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு சொன்னார்களோ அவற்றையெல்லாம் முடியுமான அளவுக்கு எடுத்து நடக்குமாறும், எவற்றையெல்லாம் ஹராம் என்று தடை செய்தார்களோ விலக்கினார்களோ அவற்றையெல்லாம் எங்களுடைய உடம்பில் 3 சுத்துக்களாக கஃனுடைய புடவை சுத்தப்படுகின்ற வரைக்கும் முற்று முழுதாக தவிந்து கொள்ளுமாறு முதலில் அடியனாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். அல்லாஹ் இந்த ஊரை புரிந்து கொள்வானாக, இந்த ஊர் மக்களை புரிந்து கொள்வானாக. முக்கியமாக இந்த ஊரில் உள்ள வாலிபர்களை அல்லாஹ் அவன் நேசிக்கக்கூடிய வாலிபர்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. மற்ற ஊர்களுக்கு முன்மாதிரியான ஒரு ஊராக எல்லா வகையிலையும் இந்த ஊரை அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துஆ கேட்பது இலகு, ஆமீன் சொல்வதும் இலகு, கஷ்டம் கிடையாது. துஆ கேட்பதும் லேசி, ஆமீன் என்று சொல்வதும் லேசி. யா அல்லாஹ் சுரகத்தை தா, ஆமீன் என்று சொல்லலாம். யா அல்லாஹ் நரகத்தை விட்டு என்ன பாதுகாக்குது, துஆ கேட்கலாம், ஆமீன் என்று சொல்லலாம். ஆனா சுவர்க்கத்துக்குரியவர்களாக வாழ்வது கஷ்டம். நரகத்துக்குரியவர்களாக, நரகத்தை விட்டும் பாதுகாப்பு பெற்றவர்களாக எங்களை ஆக்கிக் கொள்வது கஷ்டம். துஆவுடைய நோக்கம் அதற்குரியவர்களாக நாம் வாழ வேண்டும். துஆக்குரிய நோக்கம் எதை கேட்கிறோமோ
அதற்குரியவர்களாக நாம் வாழ வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, உலகத்துடைய அமைப்புல பொதுவாக ஒருவர் இன்னொருவருடன் கதைக்காமல் விட்டால், என்ன ஈன்றெடுத்தவள் என்னுடைய தாய் என்னுடைய தந்தை என்னுடன் கதைக்காம விட்டால், நான் திருமணம் செய்த என்னுடைய மனைவி என்னுடன் கதைக்காம விட்டால், இல்ல நான் மனைவியுடன் கதைக்காம விட்டால், என்னுடைய பிள்ளைகளுடன் நான் கதைக்காம விட்டால், எனது ஆசிரியர் என்னுடன் கதைக்காம விட்டால், அல்லது எனக்கு மேலுள்ள ஒருவர் என்னுடன் கதைக்காம விட்டால், உலகத்தில் அதை தாங்கக்கூடிய சக்தி எல்லோருக்கும் கிடையாது. சிலர்கள் டிப்ரெஷன் ஆகிடுவாங்க, மனக்கவலையிலே அப்படி ஒதுங்கிடுவாங்க. பொதுவாக மண்ணோட மண்ணாக கூடிய ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடன் கதைக்காம விட்டால் எனக்கும் உங்களுக்கும் அதை தாங்க முடியாது. போய் சலாம் சொல்வோம், மன்னிப்பு கேட்போம், அவர் எங்களோட கதைக்க வேண்டும் என்பதற்காக என்னென்னெல்லாம் செய்ய முடியுமோ அவற்றை எல்லாம் செய்கிறோம். ஆனா கண்ணியமான சகோதரர்களே, மண்ணோட மண்ணாக போகக்கூடிய ஒருவர் இன்னொருவருடன் கதைக்காமல் இருக்கும் போது எனக்கும் உங்களுக்கும் கவலை உண்டாகுது என்று சொன்னால், என்னையும் உங்களையும் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நாளை மறுமையில் சில மக்களுடன் பேச மாட்டான், பார்க்க மாட்டான். நாளை மறுமையில் அல்லாஹ் சில மக்களை பார்க்கவும் மாட்டான், அவர்களுடன் பேசவும் மாட்டான். உலகத்தில் ஒருவர் இன்னொருவருடன் பேசாமல் இருந்தால் மூணாவது ஒரு நபர் ஹெல்ப்புக்கு வருவாரு, உதவிக்கு வருவாரு. ஆனா நாளை மறுமையில சில மக்களை பார்த்து அல்லாஹ் பேச மாட்டார், சில மக்களை பார்த்து அல்லாஹ் அவர்களை ஏறிட்டு கூட பார்க்கவும் மாட்டான். அந்த நேரத்தில் யார் உதவிக்கு வருவது? யாரால் உதவி செய்ய முடியும்? உலகத்துடைய அளவுக்கு நாங்கள் தங்கத்தை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எந்த ஒரு ஆத்மாவும் இன்னொரு ஆத்மாவுக்கு பட்டம், பதவி, ஆட்சி, அதிகார, செல்வ செழிப்பு எது இருந்தாலும், எப்படிப்பட்டவராக இருந்தாலும், என் நிலையில் இருந்தாலும், எந்த ஒரு ஆத்மாவும் இன்னொரு ஆத்மாவுக்கு எந்த உதவியும் உபகாரமும் செய்ய முடியாது. அந்த மறுமையுடைய நாள் எல்லா கண்ட்ரோலும் எல்லா பிடியும் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கும். அந்த நேரத்தில் சில மக்கள் குருடர்களாக மறுமையை நோக்கி வருவார்கள். உலகத்தில் பார்வை உள்ளவர்கள் மறுமையில் குருடர்களாக வருவார்கள். அவர்களுக்கு சுவர்க்கத்தை பார்க்க முடியாது, ரசூலுனா கரீமுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க முடியாது, சஹாபா பெருமக்களை பார்க்க முடியாது, ஸிராத்தை பார்க்க முடியாது, மீசானை பார்க்க முடியாது, எதையுமே பார்க்க முடியாது. குருடர்களாக எழுப்பப்படுவார்கள். அல்லாஹ் எம்மை பாதுகாப்பார். அல்லாஹ்வை மறந்தவர்கள், குர்ஆனை மறந்தவர்கள், இதா துத்லா அலைஹிம் ஆயாத்துனா, மின்பர்ல பயான்ல குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாம் ஓதப்பட்டா சில மக்கள் சொல்லுவாங்க, எல்லாம் விட்டு கட்டப்பட்ட கதப்பா, இதை எப்பயும் சொல்ற ஆயத்தானே, இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? இது முன்னோர்களுடைய இட்டு கட்டப்பட்ட கதைகள், பாடமப்பா. இப்ப டெக்னாலஜி வளர்ந்துட்டு இப்ப கூகுளுடைய லைஃப்ல இருக்கிறோம், கூகுள் காலத்தில் இருக்கிறோம், இதெல்லாம் ஏற்றுக்கொள்ற மாதிரி இல்லையே. கண்ணியமானவர்களே, குர்ஆன் சொல்லுது, வமன் அஅரத அன் திக்ரி, குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனத்தை நாம் பொய்ப்பிக்கும் போது இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க தெரியும், ஆனா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சிம்பிளான நோமலான தண்டனை என்ன தெரியுமா? வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா. அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக. மிக பயங்கரமான தண்டனை. குருடர்களாக மறுமையை நோக்கி வருவார்கள். இது ஒரு கூட்டம். இன்னும் சில கூட்டம் இருப்பாங்க, அவங்களுக்கு பார்வை இருக்கும், ஆனால் அந்த பார்வையால கண்ணியமானவர்களை சுவர்க்கத்தை பார்ப்பதை விடவும் சுராத்தை பார்ப்பதை விடவும் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதை விடவும், அதாக உயர்ந்த அமல், அவர்களை பார்ப்பதை விடவும் முதலாவது தரம், முதலாவது அந்தஸ்து படைத்தவனை பார்ப்பது. அதற்கு பின்னால் தான் எல்லாவற்றும். ஆனா சில மக்களுடைய பார்வை ஹபீபுனாவை பார்க்க முடியாது, படைத்தவனை பார்க்க முடியாது. பார்வை இருக்கும், ஆனா அந்த பார்வையால் எதையுமே பார்க்க முடியாது. கல்லா இன்னஹும் அர் ரப்பிஹிம்
யௌமஇதில் லமஹ்ஜூபூன். சில மக்களுடைய பார்வைக்கு முன்னால அல்லாஹ் திரைய போட்டுடுவான். முன்னால திரை, எதையுமே பார்க்க முடியாது. பார்வை இருக்கும், ஒரு அறையில் அடைத்ததை போன்று இருக்கக்கூடிய எந்தொன்றையும் பார்க்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுவனத்தில் உள்ளவர்களுக்கு ஹாப்பினஸ்ல, சந்தோஷத்துல ஆக டாப் லெவல் சந்தோஷம் என்ன தெரியுமா? சுவர்க்கத்தில் இருப்பது அல்ல சந்தோஷம், சுவர்க்கத்தில் இருந்து படைத்தவனுடைய லிகாவை பெறுவது, படைச்ச ரப்புடைய லிகா சந்திப்பை பெறுவது தான் அவருக்கு கிடைக்கக்கூடிய உயர்வான அந்தஸ்து என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை இமாமுனா முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்றாங்க. என்ன சொல்ல வாரன் என்றா, படைத்தவனுடைய லிகா எங்களுக்கு கிடைக்கணுமா? அதற்குரிய அமல் என்ன? 5 வகையான அமல் இருக்குது. ஆனால் படைத்தவன் எம்மை பார்க்காமல், படைத்தவனுடைய ரஹ்மத்தை விட்டும், படைத்தவனுடைய அன்பை விட்டும், படைத்த ரப்புடைய இரக்கத்தை விட்டும் நானும் நீங்களும் ஒதுக்கப்பட்டுட்டோம் என்று சொன்னால், அந்த இடத்தில் எங்களுக்கு உதவி செய்ய யாரும் இருக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய இரக்கம் ஏதோ ஒன்று இருக்க போய்தான் அல்லாஹ்வுடைய தூதர் எமக்காக ஷஃபாஅத் செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய இரக்கமே இல்லை என்று சொன்னால், அல்லாஹ் அவனை ஒதுக்கிவிட்டான் என்று சொன்னால், அல்லாஹ்வே சொல்கிறான் நான் அவனை பார்க்க மாட்டேன் என்று சொல்லிட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எம்மை பார்ப்பார்களா? வானவர்கள் பார்ப்பார்களா? யார் உதவி செய்ய முடியும்? வல் அம்ரு யௌமஇதில் லில்லாஹ். எல்லா கண்ட்ரோலும் எல்லா பிடியும் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கும். கைர், அல்லாஹ் யாரை பார்க்க மாட்டார், அல்லாஹ் யாரை பார்க்க மாட்டார். எந்த பாவங்களை நாங்கள் பாவம் என்று எண்ணாமல் செய்கிறோமோ அந்த பாவத்துக்குரியவர்களை அல்லாஹ் பார்க்க மாட்டார். வாழ்நாளில் செய்யக்கூடிய சின்ன சின்ன பாவங்கள், ஆனா அந்த பாவங்களுக்குரிய அந்த பாவத்துக்குரிய எஃபெக்ட் என்னென்றா அவர்களை அல்லாஹ் பார்க்க போறது கிடையாது. அவர்கள் யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதலாவது மனிதன் யாரு தெரியுமா? கிட்டத்தட்ட 18 வகையான கூட்டம் இருக்கிறாங்க. இந்த சுருக்கமான நேரத்தில் சில முக்கியமானவர்களை முக்கியமான கூட்டங்களை பார்ப்போம். முதலாவது அல் மன்னான். அல்லாஹ் என்னையும் உங்களை பாதுகாப்பானாங்க. தர்மம் செய்யறது ரொம்ப ஈஸி, தர்மம் செய்யறது கஷ்டமே கிடையாது. தர்மம் செய்யறது யாரும் சொல்லவான தர்மம் செய்யறது கஷ்டம் என்று, கொடுத்த தர்மத்தை பாதுகாப்பது தான் கஷ்டம். கொடுத்த தர்மம், இந்த மஸ்ஜிதை கட்ட நான் உதவி செஞ்சிருக்கிறேன், ஆனா அது யார் செய்தார்கள், எதற்காக செய்தார்கள் என்பது யாருக்கும் தெரியக்கூடாது. பள்ளியில நோட்டீஸ் போர்ட்ல ஏண்ட பேர் லிஸ்ட்ல இல்ல, ரமலானுடைய கஞ்சி லிஸ்ட்ல ஏண்ட பேர் இல்ல, முசல்லா வாங்கி கொடுத்த லிஸ்ட்ல இல்ல, இவர் வாராரு நான் உதவி செஞ்சேன், ஏன் ஏண்ட பேர் லிஸ்ட்ல இல்ல. லிஸ்ட்ல இல்ல என்றா அல்லாஹ் அவங்களை பொருந்தி கொண்டிருக்கிறான். அதற்காக லிஸ்ட்ல உள்ளவர்கள் அல்லாஹ் பொருந்தி கொள்ளல என்று சொல்லல. சில மக்கள் அவங்க விரும்பல, ஆனா பள்ளியில சில நிலைமைகளுக்காக பேர்களை போடுறாங்க. யாராவது ஒருவர் கொடுத்த தர்மத்தை சொல்லி காட்டுவார் என்றார் தெளிவாக விளங்கிக்கோங்க, நான் ஒரு தர்மம் செய்கிறேன், ஆனா அந்த தர்மம் உலகத்தில் அடிக்கடி பேசப்படுவதென்றா அதிகமாக இஸ்திஃபார் செய்யுங்க, அதிகமாக இஸ்திஃபார் செய்யுங்க. சில உலமாக்களுடைய கவுல் இருக்குது, ஒருவருடைய தர்மம் ஹயாத்தோடு இருக்கும் போது அதிகமாக பேசப்படுவதென்றா அது கபூலியத்துக்குரிய தர்மம் அல்ல, கபூலியத்துக்குரிய தர்மம் அல்ல. ஏன் தர்மம் பேசப்படணும் என்ன கொண்டு போய் கபர்ல வச்சதுக்கு பின்னால, ஏன் தர்மம் பேசப்படணும் என்ன கொண்டு போய் கபர்ல வச்சதுக்கு பின்னால. யார் ஒருவர், சில மக்கள் தர்மம் செஞ்சிருப்பாங்க, ஒரு சின்ன ஒரு சந்தர்ப்பத்துல நான் அவருக்கு உதவி செஞ்சிருக்கிறேன், என் சாட்சிக்கு, என் மாமக்கு, என் குடும்பத்துக்கு நான் உதவி செஞ்சிருக்கிறேன், நன்றி கெட்டவர்கள் என்று சொல்லிடுறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா யன்துருல்லாஹ், கொடுத்த தர்மத்தை சொல்லி காட்டுபவனை அல்லாஹ் நாளை மறுமையில் பார்க்கவும் மாட்டான், பேசவும் மாட்டான், பார்க்கவும் மாட்டான், அவர்களுடன் பேசவும் மாட்டான். கொடுத்த தர்மங்களை மறையுங்க. சோசியல் மீடியால லைக்காக, ஷியாக்காக, அல்லது உங்களோட பேஜ அப்டேட், உங்களோட பேஜ ப்ரமோட் பண்றதுக்காக தர்மம் கொடுக்க வேணும். இன்னைக்கு எல்லோருமே இன்றைக்கு யூடியூபர்ஸ் மார், இன்னைக்கு எல்லோரும் தர்மம் செய்யறது யாருக்காக? அவர் சம்பாதிப்பதற்காக தர்மம் செய்யறாங்க. அவருடைய பேஜ லைக் எடுத்துக் கொள்வதற்காக, ஷேர் பண்ணுவதற்காக இன்னைக்கு ஏதோ ஒரு அமைப்பில் தர்மம் செய்யறாங்க. இந்த பாவத்தை விட்டு எங்களை காத்துக் கொள்வோம். இரண்டாவது ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அல் முஸ்பில்.
இது இலகுவாக ஒரு எங்களுக்கு மத்தியில சர்வசாதாரணமாக பாவம். கரண்ட காலுக்கு கீழால ஆடை அணியுது. சிலவங்க கரண்ட காலைக்கு மேல ஆடை அணிஞ்சிட்டா அவங்களுக்கு ஒரு பட்ட பேர் இருக்குது, டாக்டர் ஜாக்கிர் என்றுவாங்க. அவர்களை பார்த்து அந்த கரண்ட காலுக்கு மேல் உடுத்திருக்க டாக்டர் ஜாக்கிர் வாராரு. அல்லாஹ் அந்த மனிதன் எங்களுக்கு முன்மாதிரியாக்கி இருக்கிறார். கண்ணியமான சிலர்கள் சொல்லுவாங்க, நாங்க ஹஸ்ரத் பெருமை கொடுக்கல, நாங்க கரண்ட காலத்தில் உடுக்கிற பெருமை இல்ல. நான் இதை தெளிவாக பேசல, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். அல்லாஹுடைய தூதர் சொன்ன பல ஹதீஸ்கள் இருக்குது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மாத்திரம் சில விஷயங்கள் ஸ்பெஷலாக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். அது எங்களுக்கு சொந்தம் என்று யாரும் ஒரு நாளும் உரிமை கொண்டாட முடியாது. கரண்ட காலுக்கு கீழால தெரியாம ஆட இறங்கி சென்றா ப்ராப்ளம் இல்ல. ஆனா தெரிஞ்ச கரண்ட காலுக்கு கீழே ஆட இருக்கும் என்றா அவர்களை பார்த்து ஒரே வார்த்தை சொல்றேன், உலகம் உங்களை பார்க்கும், படைச்சவன் உங்களை பார்க்க மாட்டான். உலகம் பார்க்கும். வெஸ்டர்ன் கல்ச்சர் ஒரு பீப்புள் என்ன இடத்துல வாரார், ஒரு மனிதன் வாரார் என்று உலகம் பார்க்கும், ஆனா படைச்சவன் பார்க்க மாட்டான். யாருடைய பார்வை தேவை என்பதை நீங்க முடிவு செய்யுங்க, நானும் முடிவு செய்யறேன். மஸ்ஜிதுக்குள்ள வரும் போது தெரியும் கரண்ட காலுக்கு கீழே உடுக்கிறது ஹராம் என்று தெரிஞ்சதுனால தான் வுது செய்யும் போது மடிச்சிட்டு உள்ளுக்கு வரும். தொழுட்டு போகும் போது விளங்குது ஹராம் என்று தெரியும், அந்த ஹராத்தை தான் மீண்டும் படிச்சுட்டு போறோம். கண்ணியமான அல்லாஹ்வுடைய தூதர் வன்மையாக கண்டிச்ச ஒரு பாவம் ஃபிரௌனுடைய ஒரு பழக்கம். அதே போன்று அல்லாஹ்வை மறுத்தவர்களுடைய ஒரு பழக்கம் தான் கரண்ட காலுக்கு கீழால ஆடைகள் அணிகிறது. கண்ணியமானவர்களே, அதே போல இன்னும் ஒரு மிக முக்கியமான பாவம், அல்லாஹ் ஒரு மனிதனை பார்க்காத மிக பயங்கரமான ஒரு பாவம், அல் ஆக்குலி வாலிதை. கண்ணியமானவர்கள், உலகத்தில் இவர்களுடைய பதுவாவோட மட்டும் நீங்க மௌத்தாகிடவான. அவங்க என்ன செஞ்சாலும் சரி அவர்களுடைய பதுவாவோட மௌத்தாகிடவான. பெற்றவர்களுடைய பதுவா. நீங்க மிக பெரும் ஆலிமாக இருக்கலாம், நீங்க மிக பெரும் அந்தஸ்தில் உள்ளவராக இருக்கலாம், இரவு பகலாக இபாதத் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையுடைய சாபத்துடன் நீங்க வாழ்வீங்க என்று சொன்னா உலகத்துல நீங்க நிம்மதியாக வாழ முடியாது, கபரிலே நிம்மதியாக வாழ முடியாது, மறுமையிலே நிம்மதியாக வாழ முடியாது. அல்லாஹுடைய பார்வையில இருந்தும் நீங்கள் தடுக்கப்பட்டுடுவீங்க. உங்களோட உம்மை வாப்ப என்ன அநியாயம் செஞ்சாலும் அது அல்லாஹ்விடத்துல பொறுப்பு சாட்டுங்க. இல்ல உங்களோட குரலை உயர்த்தி பேசிடவான். வெறுமனை மௌத்துக்கு பின்னால ஊரை கூப்பிட்டு சாப்பாடு போடுறீங்க, இருக்கும் போது உம்மட மருந்துக்கு செலவுக்கு சல்லி கொடுக்க யோசிக்கிறாரு, உம்மக்கு சாப்பாடு கொடுக்க யோசிக்கிறாரு. அந்த உம்மா பள்ளிக்கு முன்னுக்கு பிச்சை எடுக்கிறா, அந்த உம்மா பள்ளிக்கு லெட்டர் எழுதுறா, அந்த உம்மா யார் யாருக்கிட்ட உதவி கேட்கிறா. அதே உம்மா மௌத்தாகினத்துக்கு பின்னால மகன் வாராரு, வாங்க நான் உம்மோட பேர்ல சாப்பாடு போடுற எல்லாரும் வாங்க. இருக்கும் போது கொடுக்காத உணவு அவர்கள் மரணித்ததற்கு பின்னால் கொடுத்து எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை. வாழ்க்கையில இருக்கும் போது உங்களோட உம்மை வாப்பட துவாவை பிறப்பாருங்க. நீங்க எந்த ஒரு வியாபாரம் ஆரம்பிப்பதாக இருந்தாலும் சரி, நீங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்கிறதாக இருந்தாலும் சரி, சலாத்துல் ஹாஜா 2 ரக்காத் தொழுதுட்டு உம்மை வாப்பட கைய முத்தம் விட்டு நெற்றிய முத்தம் விட்டுட்டு அவங்களோட துவாவோட ஆரம்பிங்க. அல்லாஹ் ஒரு நாள் உங்களை லொஸ்டாக்க மாட்டான். ஹஸ்ரத்தை கண்டு சொல்றோம், ஹஸ்ரத் துவா செய்யுங்க, ஹஸ்ரத் எங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க. ஹஸ்ரத் துவாவை ஓரத்துல வைங்க, ஒவ்வொரு ஆக்கட்ட துவாவையும் ஒரு சைட்ல வைங்க. உலகத்துல கபூலியத்துக்குரிய மிக பவர்ஃபுல்லான துவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா. அதற்கு பின்னால் ஒரு துவா இருக்கும் என்றா அது உங்களோட உம்மை வாப்பட துவா. உம்மை வாப்பட பதுவோட வாழ்ந்துடுவான. கண்ணியமானவர்களே, சிலர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு உம்மை வாப்பா, அவங்களோட பார்வையில உம்மா வாப்பண்டா யார் என்று சொன்னா வீட்டுடைய, அதாவது வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர்களை போல, வீட்டுல வேலை செய்யக்கூடிய அவங்களோட கடை ஸ்டாப் அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்களோ, எந்த உம்மா வாப்பவும் பிள்ளைகள் கிட்ட இப்படி சல்லி எடுக்கக்கூடிய நிலைமையை வச்சிடவானோ, எந்த ஒரு உம்மா வாப்பவும் பிள்ளைகள் கிட்ட இப்படி கையேண்டு வச்சிடவானோ. கண்ணியமானவர்களே, மிக மோசமான ஒரு பழக்கம். உம்மா வாப்பட பாக்கெட்ல போடுங்க, இல்ல ஒரு டேபிளுக்கு மேல வைங்க. ஏனென்றா உம்மா வாப்ப கொடுக்கக்கூடிய கையாக இருக்க வேண்டுமே தவிர உம்மா வாப்ப பிள்ளைகள் கிட்ட பிச்செடுக்கக்கூடிய கையாக இருக்கக்கூடாது. இன்றைய நாள் குத்பாவுக்கு பின்னால இந்த பாவம் என்னிடத்துல இருந்தால் உடனடியாக போய் வீட்டுக்கு போறதுக்கு முன்னால உம்மா வாப்பக்கு முசாஃபஹா செஞ்சு மன்னிப்பு கேளுங்க. இல்ல அதனுடைய
பதில் என்னண்டா, லா யம்துருல்லாஹ், அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிச்சாலும் சில நேரங்கள்ல உம்ம வாப்பக்கு அநியாயம் செஞ்ச பாவத்தை அல்லாஹ் ஒரு நாளும் மன்னிக்க மாட்டான். குரலை உயர்த்த வானம் என்று அல்லாஹ் ஒரு மனிதனுடைய வயசோட சம்பந்தப்பட்டு அல்லாஹ் சொல்லிருக்கிறான். அடிக்க சொல்லல, அல்லாஹ் ஏசு சொல்லல, உப்பென்ற வார்த்தை கொஞ்சம் உங்களோட குரலை உயர்த்தி சீ என்று பேசுறத கூட அல்லாஹ் தடுத்தான் என்று சொன்னா, மற்ற விடயங்களை நாங்க செய்யும் போது, பெற்றோர்களை ஒதுக்கும் போது, அது உண்மையாக சொல்வதாக இருந்தா ஒரு மனிதனுடைய அழிவுடைய ஆரம்பம். அதே போல கண்ணியமானவர்களே, இன்னும் ஒரு மிக முக்கியமான பாவம் அல் மர்அத்துல் முத்தரஜ்ஜிலா. ஒரு காலம் இருந்துச்சு, எங்களோட பெண் பிள்ளைகள் பக்குவமாக பேணுதலாக இருந்தாங்க. இன்றைக்கு பெண் பிள்ளைகளை யாருமே கவனம் செலுத்துறது கிடையாது. இன்றைக்கு ஆண்களை போல பெண்கள் வாழக்கூடியவர்களாக மாறிட்டாங்க. பெண்களை குறை சொல்லல, பெண்கள் நல்லவர்கள், எல்லா வீட்டுடைய பெண்களும் நல்லவர்கள். ஆனால் அந்த பெண்களை பெற்றவர்கள் கவனிக்காமல் போகும் போது அந்த பெண்கள் சுரகத்துக்கு தடுக்கப்பட்டவர்களாக மாறுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த பெண்ணுடைய அசைவுகள், எந்த பெண்ணுடைய அமைப்புகள் ஆண்களுக்கு ஒப்பாகுமோ அந்த பெண்களை அல்லாஹ் மறுமையில பார்க்க மாட்டான். ஏந்த மனைவி, ஏந்த மகள், ஏந்த மகளுடைய ஆட்டிடியூட், ஏந்த மனைவியுடைய அதாவது நடைமுறைகள், கண்ணியமானவர்களே, ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய சுபாவத்தை விட்டு தடுக்கப்படும் என்று சொன்னால், ஒரு பெண் ஆணை போல டிரெஸ் அறியா, ஒரு பெண் ஒரு ஆணை போல அவருடைய முடிய கட் பண்றா, ஒரு பெண் அவருடைய பழக்க வழக்கங்கள், இன்றைக்கு கண்ணியமானவர்களே அல்லாஹ் மன்னிக்கோணும், இன்றைக்கு யார் யாருடைய கல்ச்சரையோ எங்களுடைய கல்ச்சராக ஆக்கி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பெண்கள் சோசியல் மீடியால இன்றைக்கு அவங்க நினைக்கிறாங்க அதுதான் லைஃப் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இரவு நேரங்கள்ல நேற்று முந்தின தினமெல்லாம் பல டிவோர்ஸ் கேசஸ்கள், எதுவுமே பிரச்சனை இல்ல, பார்த்தால் பெண்களுடைய தூக்கம் இல்லாம போகுது. இரவு முழுவதும் சோசியல் மீடியாக்கள்ல தன்னுடைய லைஃப், தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கிறாங்க. பல ஆண்களோட அதாவது ஆன்லைன்ல தொடர்பு இன்னைக்கு நாங்க செய்திகள்ல பார்க்கிறோம். இதை நான் விரிவாக சொல்லணும் என்பது தேவையில்லை, என்னை விட நீங்க அறிந்தவர்கள். பெண்களுக்கு படிப்பு கூடாது என்று சொல்லல, முறையாக படிப்பு கொடுங்க, முறையாக படிப்பு கொடுங்க. ஒவ்வொரு ஏரியாக்கள்லையும் போய் பாருங்க கண்ணியமானவர்கள். இதுக்கு ஆண்களை பத்தி நாங்க பெருசாக பேசுறோம். போதை வஸ்து கடுமையாக இருக்கிறாங்க, போதை வஸ்துக்கு மிக பயங்கரமாக அதாவது அடிக்ட் ஆக இருக்கிறாங்க என்று. அதை விடவும் அதிகமாக பெண்கள் இன்னைக்கு பழகி கொண்டு போறாங்க. மிக பெரும் பெண் கூட்டம், மிகப்பெரிய ஒரு கூட்டம் இன்னைக்கு போதை வஸ்து கடுமையாக இருக்கிறாங்க பெண்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஆணுக்கு ஒப்பாக ஆன போல எப்போ ஒரு பெண்ணுடைய நடைமுறைகள் எல்லாம் மாறுமோ அந்த பெண்ணை அல்லாஹ் நாளை மறுமையில பார்க்க மாட்டான். அதே நேரத்தில் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், தையூஸ்களையும் அல்லாஹ் பார்க்க மாட்டான். யாரு தையூஸ்? தையூஸ் என்றா யாரு? சில நேரங்கள் அல்லாஹ் எங்களை மன்னிக்கோணும், யார் யாரோ தையூஸ்களாக இருக்கலாம். எனக்கு ஏண்ட மாமா ஹலாலாக தந்த ஏண்ட மனைவி நான் ஹலாலாக பெற்றெடுத்த ஏண்ட மகளோட மகரமில்லாத ஒருவர் பேசுறாரு, நான் பல்ல காட்டிக் கொண்டு இருக்கிறேன், நானும் அதை கணக்கெடுக்காம இருக்கிறேன். உங்களோட மகள் எம்ஏயாக இருக்கலாம், பிஏ இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், எந்த பட்டத்திலையும் இருக்கலாம், பிரச்சனை இல்ல, மார்க்கம் தடை செய்யல. ஆனா சில பாவங்களையும் அந்த படிப்போட சம்பந்தப்படுத்துவாங்க என்று சொன்னா, சில பெண்களை பார்க்கிறோம், யாரையோ ஹக் பண்றாங்க, யாரோட ஹேண்ட்ஷேக் பண்றாங்க, கேட்டா சொல்றாங்க அல்ஹம்துலில்லாஹ் அவர் மிக முக்கியமான ஒருவர், அவர் ஏண்ட சார், அவர் ஏண்ட ஹஸ்ரத், அவர் ஏண்ட முக்கியமானவர். கண்ணியமான யாராக இருந்தாலும் சரி, ஒரு பெண் மஹரமில்லாத ஒருவரை தொற்றது அல்லாஹ்வுடைய சொன்னாங்க, இரும்பு ஒரு ஆணி எடுத்து தன்னுடைய தலையில வைத்து அடித்துக்கோ என்று சொன்னாங்க. ஒரு பெண் ஒரு ஆணோட மகரம் இல்லாம அவங்களுடைய மேற்கள் படுவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு அதை வன்மையா கண்டித்தாங்க என்றா, அதை விடவும் நல்லது ஒரு பன்றியோட சேர்ந்து இருப்பது என்றாங்க, ஒரு பன்றியோட சேர்ந்து இருப்பது என்றாங்க. இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் கிட்ட வெக்கம் என்பதே இல்லாம போயிட்டு, ஒரு காலம் இருந்துச்சு, ஒரு கிழிஞ்ச கழுசன ஒரு ட்ரௌசரை உடுத்து வந்தா அவருக்கு வெக்கம் மறைச்சு கொண்டே இருப்பாரு. ஏன் வெக்கம்? இன்றைக்கு நல்ல ட்ரௌசர் எடுத்து கிழிச்சிட்டு வராரு பள்ளிக்கு, நல்ல ட்ரௌசரை வாங்கி
அதை அசிங்கப்படுத்தி கொண்டு வர்றது. வெட்கம் என்பதால் ஹயா என்பது இன்னைக்கு ஆண்கள் கிட்டையும் இல்லாம போயிட்டு, பெண்கள் கிட்டையும் இல்லாம போயிட்டு. நான் ப்ளீஸ் பண்ணி கேட்கிறேன், மௌத்தாகினதுக்கு பின்னால மாத்திரம் எந்த வீட்டிலையும் அறிவிக்கவானோ, இந்த மிம்பரில் இருந்து கெஞ்சி கேட்கிறேன், எந்த மிம்பரில் நீ எந்த வீட்டிலையும் சொல்லவானம் மகரமானவங்க வந்து பாருங்க ஜனாசாவை, ப்ளீஸ் பண்ணி கேட்கவானம். எந்த வீட்டுல மகரம் பேன் இல்லையோ, மௌத்தாகிறதுக்கு பின்னால மகரம் பேணி என்ன பிரயோஜனம் இருக்குது? அடக்கும் போது பச்சை புடவையை மேலால வச்சு மகரம் இல்லாதவங்க கொஞ்சம் சைட் ஆகுங்க, மையவாடியில யாரும் பக்கத்துல வரவானம். போற நேரத்தில் எந்த மகரமும் இல்லை, எல்லாரோடையும் சேர்ந்து போனது, எல்லாரோடையும் பழகினது, எல்லாரோடையும் பேசினா. ஆனா ஜனாசா வீக்கும் போது பேணுதலாம் அறிவிக்கிறாங்க. வீட்டுடைய மாப்புல மகரம் இல்லாத, குடும்பம் இல்லாத யாரும் வரவான வீட்டுக்குள்ள கதவை பூட்டி ஜனாசாவை காட்டுறாங்க. ஹதீஸ் சொல்லல புடமாகிறதுக்கு பின்னால, மையத்தாகிறதுக்கு பின்னால மகரத்தை பேண சொல்லல. இந்த உடம்புக்குள்ள ரூஹ் இருக்கும் போது மகரத்தை பேணுங்க. இல்ல குடும்ப தலைவர்கள் தெய்யூசாக மாறிவிட்டால், கவனீனமாக இருந்து விட்டால், லா யன்துருல்லாஹ், அவர்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான். இறுதியாக ஒன்று சொல்றேன், ஆக பயங்கரமான ஒன்று தான் ஷேகுன் ஜானி. ஷேகுன் ஜானி வயதாளி ஆகினதுக்கு பின்னாலேயும் விபச்சாரத்தில் ஈடுபட்டது. யாரும் இதை சிம்பிளாக நினைச்சிடவானோ, யாரும் சிம்பிளாக நினைச்சிடவானோ, யாரும் இதை சிம்பிளாக நினைச்சிடவானோ. கண்ணியமானவர்களே, இந்த மிம்பருக்கு மேல தலப்பா கட்டிருக்கிறேன், தொப்பி போட்டிருக்கிறேன், ஜுப்பா போட்டிருக்கிறேன். ஏண்ட பாவம் மறைக்கப்பட்டிருக்கின்ற வரைக்கும் தான் நான் உத்தமன். எப்ப ஏண்ட பாவம் வெளியாகுமோ நான் யார் என்பதை நீங்க முடிவு செய்வீங்க. இப்படித்தான் உலகத்தில் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெளி சூரத்துல ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தை மிஞ்சி போகக்கூடிய அளவுக்கு இருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் நிறைய பாவங்கள் அல்லாஹ் எங்கட மேல வச்சு இரக்கத்தினால மறைச்சிட்டார். இன்னைக்கு நிறைய கேசஸ்கள் வருவது, நிறைய கேசஸ்கள் வருவது. திருமணத்துக்கு பின்னால பலர்கள் மிக தப்பான உறவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ப்ளீஸ் பண்ணி இரண்டாவது நிக்கா ஹராம் இல்ல, இரண்டாவது நிக்கா ஹராம் இல்ல, இரண்டாவது நிக்கா தாராளமாக பண்ணலாம், அது எந்த ப்ராப்ளமும் இல்ல. அதை நான் இங்க ப்ரொமோட் பண்ணவும் இல்ல, அது குர்ஆன் சொல்லக்கூடியது. ஆனா குர்ஆன் ஹதீஸ்ல எங்கேயும் அதிகமாக இரண்டாவது நிக்கா பத்தி பேசப்படவும் இல்லை. தொழுகையை பத்தி பேசப்பட்ட மாதிரி ஜகாத், இன்னைக்கு நிறைய மக்கள் இருக்கிறாங்க, இரண்டாவது நிக்கா இரண்டாவது முடிக்கணும். குர்ஆன்ல அல்லாஹ் தொழுகைய, ஜகாத்த, ஹஜ்ஜ, உம்ராவ, தர்மத்தை பத்தி பேசிய அளவுக்கு இரண்டாவது நிக்கா பத்தி அதிகமாக பேசல. ஆனா அந்த சுன்னத்தை நிறைய பேருக்கு சுன்னத்தாக விளங்குது. அந்த சுன்னத் யாருக்கெல்லாம் இரண்டாவது முடிக்க தைரியம் இருக்கிறதோ மறைச்சு முடிக்கவான. இரண்டாவது முடிக்கிறீங்களா, பகிரங்கமாக முடியும். யாருக்கும் எனக்கும் தைரியம் இல்ல, எனக்கும் தைரியம் இல்ல. ஏன் இதை நான் சொல்றேன்டா, இரண்டாவது நாங்க நிக்கா செய்றோம், ஹலாலா தான் செய்றோம். ஆனா மறைச்சு நிக்கா செய்றோம். ஒருவேளை நான் மௌத்தாகிட்டா ஏண்ட சொத்து பங்கிடும் போது, ஏண்ட சொத்து பங்கிடப்படும் போது எல்லா ஹக்கும் முதல் மனைவிக்கு போம். ஆனா மறைச்சு முடிச்ச இரண்டாவது மனைவிக்கு எந்த ஹக்கும் போவாது. இப்ப நான் சூரகத்துக்கு போக முடியாது, எனக்கு சூரகத்துக்கு போக முடியாது. வாரிஸ் சொத்துல நான் அநியாயம் செஞ்சுட்டேன். சில இடங்கள்ல கேசஸ் வருவது, ஹஸ்பண்ட் மௌத்தாகி ஒரு மாதத்துக்கு பின்னால தான் இரண்டாவது மனைவிக்கு தெரியும் ஹஸ்பண்ட் மௌத் என்று. சரியா? கண்ணியமானவர்களே, ஷேகுன் ஜானி, உங்களுக்கு உங்களோட ஈமான பாதுகாத்துக் கொள்ள கஷ்டமா, இரண்டாவது முடியுங்க. அதே போல பிள்ளைக பார்த்து சொல்றேன், உங்களோட உம்மா வஃபாத் ஆகிட்டா, வாப்பக்கு கொஞ்சம் உடம்புல யங், அவருக்கு ஏழுமெண்டி இருந்தா, பிள்ளைகள் சொத்துக்காக வாப்பக்கு இரண்டாவது திருமணத்தை முடிக்கிற தடை செய்யவான. எப்படி வாப்பா உங்களுக்கு நிக்கா செஞ்சு வச்சாரோ அதே போல பிள்ளைகள் வாப்பக்கு ஒரு ஜோடியை தேடி கொடுங்க. வாப்பா எப்படி ஒரு வாலிபர், ஒரு யங் வாலிபர் பாவம் செஞ்சா வாப்பா அவருடைய ஹலாலான முறையில நிக்கா செஞ்சு வைக்காத வரைக்கும் உம்மா வாப்பா அதை கணக்கில்லாம விட்டுட்டா, அவர் பாவம் செஞ்சா எப்படி உம்மா வாப்பாக்கு எழுதப்படுமோ அதே மாதிரி வாப்பா உம்மா வஃபாத்தாகினதுக்கு பின்னால அவர் ஹராத்த செஞ்சா, அவரோட தவற செஞ்சா அந்த பாவம் பிள்ளைகளுக்கு எழுதப்படும். பிள்ளைகளுடைய கடமை
வாப்புக்கு ஒரு ஜோடி அமைச்சு கொடுக்கிறது. ஆனா இந்த வாப்ப வந்து கேட்க மாட்டாங்க, மகன் எனக்கு ஒரு நிக்கா செஞ்சு தாங்கன்னு கேட்க மாட்டாங்க. ஆனா உள்ளத்துல அவர்களுடைய கவலை இருந்து கொண்டே இருக்கும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று சுருக்கமாக பொய் சொல்லக்கூடிய அரசன், அதே போன்று குர்ஆன் ஹதீஸை மறைக்கக்கூடிய ஒரு ஆலிம், அது யாராக இருந்தாலும் சரி, அதே போன்று மற்றவர்களுக்கு தண்ணீர் கொடுக்காமல் தண்ணீரை தடை செய்யக்கூடியவர்கள், நிரந்தரமாக போதை வஸ்துகளை பாவிக்கக்கூடியவர்கள், கணவனுக்கு நன்றி செலுத்தாத மனைவி, அதே போன்று ஓரின சேர்க்கையில் ஈடுபடக்கூடியவர்கள், மற்றவர்களுடைய பூமியை அதாவது சூறையாடக்கூடியவர்கள், இவர்களை எல்லாம் அல்லாஹ் பார்க்க மாட்டான். அதே போன்று ஆயினும் முஸ்தக்பிர், வறுமையில் இருக்கிறாரு, ஆனா வறுமையில இருந்தாலும் பெருமை இருக்கும் அவருக்கு. ஒன்றுமே இல்ல, ஆனா எடுக்கிறது கஷ்டப்பட்டு தான், ஆனா பெருமையாக பேசுறது, இது அல்லாஹ்க்கு பிடிக்காது. எது இருக்குதோ அதை கொண்டு போதுமாக வாழுங்க. இல்லாத ஒன்று பெருமையாக சொல்லி வாழவானும். சிலவங்க சொல்லுவாங்க, ஏன்னா மகனுக்கு கொழும்புல 2 கடை இருக்குது, ஏன்னா மகனுக்கு அங்கு இது இருக்குது, ஆனா அவரோட வீட்டுல ஒரு நேர சாப்பாடு ஆக்குறதுக்கு கூட வசதி இல்லாம இருக்கும். சில வறுமையுடைய கோட்டில் இருக்கக்கூடியவங்க பெருமையாக பேசுவாங்க. பிளீஸ், அந்த பெருமை வானம், அந்த பெருமை அல்லாஹ்க்கு பிடிக்காது. யாரையும் ஏமாத்துறதுக்காக இந்த வறுமையிலும் பெருமையாக நடிக்கக்கூடியவர்களை லா யன்துருல்லாஹ், அல்லாஹ் நாளை மறுமையில பார்க்க மாட்டார். கண்ணியமான சகோதரர்களே, என்ன உங்களை யாரு பார்க்காவிட்டாலும் ப்ராப்ளம் இல்ல, பிரச்சனையே இல்ல. ஆனா நாளைக்கு ஏன் ரப்ப என்ன பார்க்காம விட்டுடக் கூடாது. ஏன் ரப்ப என்ன பார்க்கணும்? ஏன் ரப்பு இந்த அடியான் யார் என்று ரப்பு பார்க்கணும். ரப்பு என்ன பார்க்காம விட்டுட்டா நாளை மறுமையில என்ன பார்க்க யாரும் இருக்க மாட்டார்கள். அதே போல கண்ணியமானவர்களே, எங்களை முன்னோக்கி ஷாபானுடைய மாதம் வந்திருக்குது. ப்ளீஸ் பண்ணி ஷாபானை வீணாக்கிடவானோம். இமாம் ஹசன் பஸ்ர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, ரமலானுக்கு முன்னால ஷாபான் வந்துட்டா ரமலானுக்குரிய நாங்க எல்லா ஏற்பாடுகளையும் பண்றோம். ஆக மிகப்பெரிய ஏற்பாடு என்ன தெரியுமா? சொந்த குர்ஆன் ஒன்று வாங்கிக்கோங்க. எல்லாரும் சொந்த குர்ஆன் ஒன்று உங்களுக்காக வாங்கிக்கோங்க. எல்லாமே சொந்தமாக இருக்கு. சொந்த வாகனம், சொந்த வீடு, சொந்த ஆடைகள், சொந்த எல்லாமே சொந்தமாக இருக்குது. ஆனா இதுவரைக்கும் என்னிடத்தில் ஒரு சொந்த குர்ஆன் இல்லைண்டா நான் நஷ்டவாளி. சொந்தமாக அல்லாஹ்வுடைய ஒரு முஸ்ஹப், ஒரு கலாம் எடுங்க. பள்ளியில் இருக்கக்கூடிய குர்ஆன் இருக்கட்டும். ப்ளீஸ் பண்ணி உம்மா பாப்பா மௌத்தாகினா குர்ஆன் பிரிண்ட் பண்றதை விட்டுடுங்க. வானம் குர்ஆன் நிறைஞ்சிட்டு ஓதக்கூடிய மக்கள் இல்ல. எல்லா மஸ்ஜித்களையும் பிரிண்ட்கள் நிறைஞ்சு கொண்டே போகுது. ஆனா பிரிண்ட் பண்ணி வரக்கூடிய குர்ஆன்களும் இன்றைக்கு நிறைய பிழை. எங்களுக்கு தெரிய என்னென்ன இருக்குது. சில குர்ஆன்கள் எடுத்த எத்தனையோ ஜுசுகளை காணல, எத்தனையோ பேஜ்களை காணல. இன்னைக்கு எத்தனையோ பிரிண்ட்கள் எடுத்தா எழுத்துக்கள் மாற்றமாக இருக்க, செக் பண்ணப்படுறதும் இல்ல. கண்ணியமானவர்களை, சொந்தமாக ஒரு குர்ஆனை வச்சுக்கோங்க. மொபைல்ல ஓதுறதை விட்டுடுங்க. அந்த குர்ஆன்ல தொடர்ச்சியாக ஓதுங்க. மௌத்தாகும் போது உங்களோட வெல்த்த, உங்களோட ஷொப்ப, உங்களோட கார, உங்களோட பணத்தை பிள்ளைகளுக்கு விட்டுட்டு போறது போல உங்களோட குர்ஆன, கையில் இருக்கக்கூடிய குர்ஆன பிள்ளைகளுக்கு வராசத்தாக, அனந்தர சொத்தாக கொடுத்துட்டு மௌத்தாகுங்க. வரக்கூடிய எதிர்வரக்கூடிய வாரம் நிஸ்ஃபு ஷாபான், பிறை 13, 14, 15 அந்த 3 நாள் நோன்பு பிடிங்க. அதே மாதிரி விடுபட்ட நோன்புகள் இருந்தா, கபா நோன்புகள் இருந்தா பிளீஸ் பண்ணி அரச கொடுத்து அல்லாஹ்வை ஏமாத்திரவானும். அல்லாஹ்வை ஏமாற்ற முடியாது. பிடிக்க முடியுமானவர்கள் கபாவுடைய நோம்ப, பெண்களுக்கு தொழுகையை விடுறதுக்கு தான் அனுமதி. மென்சன்ஸ் காலத்துல நோம்ப விடுறதுக்கு அனுமதி அல்ல. மென்சன்ஸ் காலத்துல விட்ட நோம்புகளை பிளீஸ் பண்ணி இந்த ஷாபானுடைய மாதத்துல பெண்களுக்கு கலாஷிய சொல்லுங்க. அந்த பெண்கள் கலாஷியாடி பெண்கள் அல்ல குத்தவாளி, அந்த பெண்களை திருமணம் செய்த கணவர்கள் தான் குத்தவாளி. அதனால அதிலும் கவனம் செலுத்துங்க. ரமலானுக்கு குறைஞ்சது ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே வீட்டுல பிள்ளைகளோட, மனைவி மக்களோட உட்கார்ந்து மஷூரா பண்ணி ஒரு சார்ட்டை போடுங்க. இந்த ரமலான்ல நான் எத்தனை குர்ஆன் தமாம் செய்ய போறேன், இந்த ரமலான்ல இந்த தராவி 30 நாளும் முன்சஃப்ல 5 நேர தொழுகைகளும் இமாம் ஜமாத்தோட பெரிதாக முழு நேரம் அமல் செய்யாவிட்டாலும் வளமையாக செய்யக்கூடிய அமல்களை இஸ்திகாமத்தோட செய்யறதுக்கு எப்படி நாங்க கஞ்சிக்கு பிளான் போடுறோமோ, ஈச்சப்பழத்துக்கு பிளான் போடுறோமோ, அதே போன்ற வசூலுக்கு பிளான் போடுறோமோ, இதே போல ஊர் மக்களை அமல் செய்யறதுக்காக தேற்றப்படுத்துங்க. அல்லாஹ் இந்த ஊரை நிச்சயமாக அவனுடைய மதீனாவை, அவனுடைய மக்காவை எப்படி கண்ணியப்படுத்தினானோ, நீங்க ரமலானையும் குர்ஆனையும் கண்ணியப்படுத்தினா உங்களையும் இந்த ஊரையும் வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி காபாவுடைய ரப்பி மீது ஆணையாக இந்த ஊரையும் இந்த ஊர் மக்களையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவார். அல்லாஹ் எங்கள் எல்லோரையும்
அவன் பார்க்கக்கூடிய மக்களாக ஆக்கி அருள் புரிவானாக. எங்களுடைய பாவங்களை, குற்றங்களை, தவறுகளை மன்னித்து இந்த ஊரை அல்லாஹ் எல்லா ஊருக்கும் முன்மாதிரியான ஒரு ஊராக யா அல்லாஹ் நீ ஆக்கி வைப்பாயாக. எதிர் வரக்கூடிய அந்த ரமலான் அடையக்கூடிய மக்களாக ஆக்கிறியா அல்லாஹ். நாளை யாரையெல்லாம் நீ பார்க்க மாட்டாயோ அந்த கூட்டத்தை விட்டு எங்களை பாதுகாத்து, நீ யாரையெல்லாம் பார்ப்பாயோ, உன்னை யாரையெல்லாம் பார்ப்பதற்கு நீ அனுமதி அளிப்பாயோ அந்த கூட்டத்தில் என்னையும் யா அல்லாஹ் இவர்களையும் ஆக்கிறியா அல்லாஹ். இந்த இடத்துல ஆமீன் என்று சொல்வதை போல நாளை கியாமத்துடைய நாளையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களோட ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு நுழைந்து உன்னுடைய லிகா சந்தி